வணக்கம் நேயர்களே. முண்டாசு கவிஞன், தமிழில் என்றுமே இளமையுடன் திகழும் மகாகவி பாரதியார் அவர்களின் நினைவு தினம் இன்று. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று மீசையை முறுக்கி கர்ஜித்த சிங்கம். முண்டாசு கவிஞன், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி, கட்டுரையாளர் என பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். இன்று நாம் அந்த கவிஞனின் 103வது நினைவு தினத்தை நினைவு கூறுகிறோம். பாரதியார் அவர்கள் 14வது வயதில் 1897 ஜூன் 15 செல்லம்மை என்ற பெண்ணை திருமணம் செய்தார். பாரதி 1912 பாட்டுக்குயில், பாட்டு, பாஞ்சாலி சபதம் என பல நூல்களை எழுதி வெளியிட்டார். தான் நினைத்ததை அடையும் பிடிவாதம் பாரதியிடம் உண்டு. உதாரணம், பாரதி தன் குழந்தைக்கு உணவு இல்லை, ஆனால் குருவிகளுக்கு அரிசியை போட்டு இன்பம் கண்டவர். நினைத்ததை செய்பவர். குலம், கோத்திரம் எதுவானாலும் தூக்கி எறிந்துவிட்டு மனித நேயத்துடன் வாழ்ந்து காட்டியவர். தான் வாழும் தெருவில் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் ஜாதி மறுப்பை கையில் வைத்து விளையாடியவர். தனது பாடல் மூலம் தாய் நாட்டின் பெருமையை பாடுவார். தனது பாடல் மூலம் பெண் விடுதலையை கேட்பார். தனது பாடல் மூலம் சுதந்திரம் கேட்பார். தனது இளைய மகள் சகுந்தலாவுக்காக எழுதிய பாடல்தான் ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இந்த பாடல் தமிழில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. ஆங்கிலம், ஸ்பானிஷ், ரஷ்யா, ஆர்மீனியன், சிங்களம் என பல மொழிகளில் உள்ளது. எனவே பாரதியை உலகக் கவிஞன் என்று சொன்னால் அது மிகையாகாது. வறுமையில் இருந்தபோது காக்கை சிறகினிலே நந்தலாலா என்ற பாடலை எழுதினார். இந்த பாடல் சினிமாவிலும் பிரசித்தி பெற்றது. ஜாதி ஒழிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் நமது மகாகவி பாரதியார் அவர்கள். மகாகவி பாரதியார் அவர்கள் மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் சிறிது காலம் தமிழ் பணியாற்றியுள்ளார். அது நமது மண்ணிற்கு பெருமை. 1919 மார்ச் 19 ராஜாஜி அவர்களின் வீட்டில் வைத்து மகாத்மா காந்தியை சந்திக்கும் வாய்ப்பு நமது பாரதியார் அவர்களுக்கு கிடைத்தது. அதுவே முதலும் கடைசியுமாகவும் முடிந்தது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு செல்வது வழக்கம் பாரதியார் அவர்களுக்கு. அப்படி அந்த கோவிலுக்கு செல்லும்போது அந்த கோவிலில் வெளியே ஒரு யானை நிற்கும். அந்த யானைக்கு பழம் கொடுப்பது பாரதியின் பழக்கம். அப்படி கொடுத்து வந்த நபர் ஒரு நாள் அவர் செல்லும்போது யானை மிகவும் கோபமாக இருந்துள்ளது. அப்போது பாகன் வழிமறித்துள்ளான். ஐயா, யானையிடம் செல்ல வேண்டாம், மிகவும் கோபமாக உள்ளது என்று. ஆனால் நமது கவிஞனோ மிக மிக பிடிவாதம் பிடித்த கவிஞன் அல்லவா. ஆனால் அவர் துணிந்து சென்று யானைக்கு பழம் கொடுத்தார். ஆனால் யானை அது மிருகம்தானே, எட்டி உதைத்தது. என்னதான் இவன் நமக்கு தினமும் உணவளித்தான் என்று நினைப்பதற்கு அதற்கு மனிதாபிமானம் எவ்வாறு இருக்கும்? மிருகம் தனது செயலை காட்டியது. யானை எட்டி உதைத்ததில் கீழே விழுந்து அடிபட்ட பாரதி அதோடு படுத்த படுக்கையானார். 1921 செப்டம்பர் 1 பாரதிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு சரியாகவில்லை. அது தொடர்ந்து அந்த வயிற்றுப்போக்கு இருந்ததால் அவர் 1921 செப்டம்பர் 12 இரவு 1:30 மணிக்கு மரணமடைந்தார். இன்று சினிமாவில் கேட்கும் கண்ணம்மாப்பேட்டை சுடுகாடு என்ற வார்த்தை நாம் அதிகம் கேட்டிருப்போம். அந்த சுடுகாட்டில்தான் எரிக்கப்பட்டார் மகாகவி பாரதியார். பாரதியார் என்று நாம் இன்று பெருமையாக பேசும் அவர் பின்னால் அவரது இறுதிச் சடங்கிற்கு சென்றவர்கள் வெறும் 20 பேர்தான் என்று பாரதியுடன் வாழ்ந்த நமது நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் கட்டுரையில் தெரிவித்துள்ளார். பாரதியின் வீரம், விவேகம் அனைத்தும் நம்ம போற்றுதலுக்குரியவை.
வீரமும் மானமும் எங்கள் உடைமை, வீழ்த்திட நினைப்பது எதிரியின் மடமை என்று மீசையை முறுக்குவார். வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று இன்று ரஜினி கூறும் வாசகம் பாரதியினுடைய வாசகம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து